பாஜகவுடைய மூத்த நிர்வாகி திரு ராமசீனிவாசன் இணைகிறார். அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை சாத்தியம் இல்லாதது அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிச்சிருக்காரு. உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன? ஏங்க 1967 வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் நடந்து கொண்டிருந்தது. என்ன ஏன் சாத்தியம் இல்லைங்கிறீங்க? ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருக்கிற வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் தான். எப்ப இந்திரா காந்தி அம்மையார் பிரதமர் ஆனார்களோ மாநில அரசுகளை அவர்களது விருப்பத்திற்கு ஏற்றார் போல சர்வாதிகாரமா கலைக்க ஆரம்பித்தார்களோ அதுக்கப்புறம் தானே இந்த தேர்தல் நடைமுறை மாறுச்சு. ஏன்னா தமிழ்நாட்டில் கூட 91, 96 இந்த தேர்தல்லாம் ஒரே மாதிரி தான் நடந்து கொண்டிருந்தது. அதனால திரும்ப நடத்தலாம், சாத்தியம்தான். இது ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சியிலேயே இதை பத்தி யோசிக்கப்பட்டதுதான். இப்போ இது விமர்சனம் செய்யறவர்களுக்கு நான் ஒன்னை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சுதர்சன நாச்சியப்பன் அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பியாக இருந்த போது அவரது தலைமையில தான் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் என்பதை பற்றிய கமிட்டியே காங்கிரஸ் கட்சி நியமித்தது. அவர் சுதர்சன நாச்சியப்பன் கமிட்டியினுடைய பரிந்துரை தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த வேண்டும் என்பது காங்கிரஸ் கட்சி எம்பியினுடைய தலைமையில நடந்த பரிந்துரை. இப்போது இருக்கிற நித்தி ஆயோக் அமைப்பு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை எப்படியெல்லாம் நடத்தலாம், அப்படி நடத்தாவிட்டால் எத்தனை 1000 கோடி வீணாகும்னு 10 வருஷத்துக்கு முன்னாலேயே அப்போ அவங்க மதிப்பீட்டுல 48,000 கோடி ரூபாய் தேசத்திற்கு வீணாக விரயமாகிறதுன்னு நித்தி ஆயோகனுடைய ஸ்டடி இருக்கு. இப்ப நீங்க நித்தி ஆயோகனுடைய வெப்சைட்ல போய் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் போட்டீங்கன்னா ஒரு 45 பக்க டாக்குமெண்ட் அதை பத்தி வரும். அதனால இது சாத்தியம் தாங்க. இதுல என்னென்னலாம் அரசியல் சாசன சட்டப்படியான சில சின்ன சின்ன சவால்கள் இருக்கின்றன என்பதை பற்றி ஆலோசித்து அனைத்து கட்சிகளும் உட்கார்ந்து தீர்மானிச்சு இதை செய்யணும். எப்படி அடிக்கடி பிள்ளை பேரு அன்னை நலத்துக்கு கேடு என்று சொல்லுகிறோமோ அது மாதிரி அடிக்கடி தேர்தல் அன்னை பாரதத்திற்கும் கேடுதான். அதனால தேர்தல் நடைமுறைகளை நெறிப்படுத்தணும். ஒரு நாட்டினுடைய பிரதமரோ முதலமைச்சரோ எந்நேரமும் தேர்தல் பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தா எப்படி ஆகும்? இப்பதான் ஸ்டாலின் அவர்கள் 2024 பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் செஞ்சு ஓஞ்சிருக்காரு. இன்னும் 1 வருஷம் தான் அவர் சட்டசபை தேர்தல் பிரச்சாரம் செய்யணும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு வருஷம் 1.5 வருஷம் தான் மறுபடியும் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் பண்ணணும். இதுல இடையில இடைத்தேர்தல் வேற வந்துட்டு போகும். அப்போ ஒரு தேசமே தேர்தல் பிரச்சாரத்திலே இருந்தா அது எப்படி சிறந்த தேசம் வளர்ச்சி அடையும்? சீனா மாதிரி நாடுகள் சர்வாதிகார போக்குல இருக்கிறதுனால அவங்களுக்கு தேர்தல் செலவே இல்லை. சீனாவினுடைய தேர்தல் எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன? 0. ஆனா இந்தியா மாதிரி நாடுகள் நம்ம ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அதை மதிக்கிறோம், போற்றுகிறோம். அப்போ இந்த லிமிட்டடா இந்த தேர்தல் செலவுகளை குறைத்து ஒரே மாதிரி நடைமுறை வந்து வளர்ச்சி பணியில தேசம் போகணும். நடந்து முடிந்த திட்டங்களை கூட தேர்தல் விதிமுறைகள் காரணமாக ஒரு பாலம் கட்டியிருப்போம், அதை திறக்க முடியாதுங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டியிருப்போம், அதை திறக்க முடியாது. தேர்தல் எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட்னு வந்துருது. ஒரு எலெக்ஷன் நடத்தி முடித்துறதுக்கு 60 நாள் மேல ஆகுது. அப்போ ஒவ்வொரு இடத்துல இந்த தடைகளால எவ்வளவு புதிய திட்டங்களை அறிவிக்க முடியாது எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட். அதனால ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஜனநாயகத்தினுடைய போக்க தேர்தலுடைய போக்க நம்ம ஒரு கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிக்கத்தானே வேணும். ஒரு கோர்ஸ் கரெக்ஷன் செய்யறத வந்து இது பாசிச ஆட்சி சர்வாதிகார ஆட்சி அவங்க ஈகோ திருப்தி அடையுது இப்படி விமர்சனம் பண்ணுவீங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு, நாட்டுல ஒரு விஷயத்தை பிஜேபி முன்மொழிகிறது என்பதாலேயே அதை எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு போக்கு உருவாயிருக்கு. அது தமிழ்நாட்டுல திமுகக்கு குறிப்பா ஐயா ஸ்டாலின் போன்றவர்களுக்கு அந்த 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 போபியா அதிகமா இருக்கு. இவங்கெல்லாம் மோடி போபியா மாதிரி பிஜேபி போபியா மாதிரி இந்தியா முழுக்க இந்தி கூட்டணிக்கு ஒரு மோடி போபியா உருவாயிருக்குன்னு தான் நான் பாக்குறேன். உங்கள் கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ராமசீனிவாசன். அடுத்ததாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு ஜி.கே. வாசன் நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை சாத்தியம் இல்லாதது அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இன்றைய நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் மாநிலங்களுக்கு ஏதுவாக இருப்பதற்குமான ஒரு நல்ல முயற்சி என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. ஒரு முன்னாள் ஜனாதிபதியுடைய தலைமையிலே நிபுணர்களுடன் அமைக்கப்பட்டு பல்வேறு தரப்பினரிடம் ஆலோசனை பரிந்துரைகள் கருத்துக்கள் பெற்ற பிறகே இது வெளிவந்திருக்கிறது. ஒன்று, பொருளாதார ரீதியாக நாட்டிற்கு சேமிப்பு தேவை. சேமிப்பின் அடிப்படையிலே அந்த பொருளாதாரத்தை பல்வேறு மாநிலங்களுக்கு நாட்டிற்கு வளர்ச்சிக்கு உபயமாக அதை பயன்படுத்தலாம். 2, ஆட்சியாளர்கள் எதிர்கட்சியினர் தேர்தலின் போது மக்களுக்கு கொடுக்கின்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது மிக மிக அவசியம். அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் இடைத்தேர்தல்கள், பஞ்சாயத்து அமைப்பினுடைய தேர்தல்கள்,
என்று பல தேர்தல்கள் இடையிடையே வந்து வாக்குறுதிகள் இன்றைய தமிழக அரசு போல மறந்து போய்விடுகிறது. எனவே அதனை முறையாக சரியாக மக்களுக்கு சென்று சேர்க்கக்கூடிய ஒரு வழி. மூன்றாவது, ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இந்த தேர்தல் பகைமையெல்லாம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்து. எனவே எங்களுடைய கருத்து. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ஜி கே வாசன். அடுத்ததாக அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் திரு வைகை செல்வன் நம்முடைய நினைக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை சாத்தியம் இல்லாதது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது குறித்து பல்வேறு சர்ச்சைகள் எழுந்து வருகிறது. ஏற்கனவே ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து குழுவெல்லாம் அமைக்கப்பட்டு அது மேதகு குடியரசுத் தலைவரிடத்திலே ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் அதன் பின்னால் இப்போது ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. இது எந்த வகையில் இதை நடைமுறைப்படுத்துவது என்பது இன்னும் பல்வேறு ஐயங்கள். ஏனென்றால் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து அண்மை காலத்தில் தான் முடிந்திருக்கிறது. மேலும் ஜம்மு காஷ்மீர் தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது 2 தினங்களுக்கு முன்பாக. இப்படி ஒரு மாநிலங்கள் பல்வேறு தேர்தல்கள் நடைபெற்றுக் கொண்டும் அண்மையில் முடிந்திருக்கிற நாடாளுமன்ற தேர்தலை முடிந்திருக்கிற நிலையிலும் எப்படி ஒட்டுமொத்தமாக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் கட்டமைக்க போகிறார்கள், நடத்த போகிறார்கள் என்பது தெளிவான ஒரு புரிதல் இல்லை. ஆகவே இது அடிப்படையான ஒரு தரவுகளாகத்தான், அடிப்படையான ஏற்பாடுகளாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இது முழுமையாக இன்னும் போக போக எந்த அளவில் அவர்கள் செயல்படுத்த போகிறார்கள் அல்லது எந்த அளவில் இது வேகம் பெறுகிறது என்பது குறித்து முழுமையான கருத்தை பின்னர் நாங்கள் தெரிவிக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு வைகை செல்வன். அடுத்ததாக திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திரு திருச்சி சிவா நம்முடன் நினைக்கிறார். அவருடன் பேசலாம். சார் வணக்கம். மக்களவையில் பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை இல்லை, சாத்தியம் இல்லாதது அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உட்பட பல எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க. ஆனா இருந்தும் இதை ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை கொண்டு வருவதற்கு பாஜக முனைப்பு காட்டுறதுக்கான காரணம் என்ன? அது காரணம் என்ன என்று சொல்வதை விட அவர்களுடைய நோக்கம் எல்லாவற்றையுமே ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி ஒரே உணவு என்று ஒரே கல்வி முறை என்று கொண்டு செல்வது நடைமுறைக்கு ஒவ்வாது. இந்தியா என்கின்ற இந்த நாடு பல்வேறு முகங்களை கொண்டது. பல இனங்கள், பல மொழிகள், பல கலாச்சாரங்கள், பண்பாடுகள். எனவே எல்லாம் ஒன்று என்று சொல்வதற்கு சாத்தியமே இல்லை. அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதை போல there is a vast difference between unity and uniformity. ஒரே மாதிரி இருப்பது வேறு, ஒற்றுமையாக இருப்பது வேறு. அது மாதிரி இந்த ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்வது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இந்தியாவை பொறுத்தவரை சாத்தியமில்லை. அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு தேர்தல் மாநிலங்களுக்கும் ஒரு கட்டத்திலே தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது என்பது நான் முக்கியமாக 2 காரணங்களை சொல்கிறேன். அரசியல் சட்டத்தில் 356வது பிரிவு என்பது இருக்கிற வரை என்னதான் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் இப்போது அதை நடைமுறைப்படுத்த இருந்தாலும் அப்படி ஒரு பிரிவு இருக்கிற வரை மாநில அரசுகளுடைய தொடர்ச்சியான செயல்பாட்டிற்கு உத்தரவாதம் கிடையாது.